ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதுன ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதன் குருவின் பரிபூர்ண பார்வையிலையும் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனோட தொடர்பு பெற்று இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த வருடமானது பிறக்க இருக்கு. இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானாதிபதி உச்ச பலத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்ப தன பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். பொருளாதார வெற்றிகளை ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டானது இருக்க போகுதுங்க. அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த வருடத்தில் நாம் என்ன இந்த வருடத்தில் பெறப்பட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் இல்லைங்களா. ஒரு சில நபர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சுபிட்சமான அமைப்புகள் ஏற்படலாம், ஒரு சிலருக்கு பொருளாதார வெற்றிகள் ஏற்படலாம், திடீர் அதிர்ஷ்டம் இது ஏற்படலாம். அப்போ இந்த வருடத்தில் நீங்கள் என்னத்தை சாதிக்க போறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா, பொருளாதார வெற்றியை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆனது இருக்க போகுது. தன பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கண்முன்னே நடக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். தொழில் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிகளும் பொருளாதார அபிவிருத்திகளும் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். திட்டங்களை தீட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கின்றீங்க. அப்போ இந்த வருட காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான் 7ஆம் இடத்தோட தொடர்புறதுனால கணினி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க, பத்திரப்பதிவு துறை, எழுத்து துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், அதுவும் முக்கியமாக இந்த ஐடி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வருன்றவிதிங்க. இந்த தொழிலுக்கு உகந்தமான ஒரு நபர் யார் அப்படின்னாக்கா இவர் தான் அப்படின்ற மாதிரி திட்டமிட்டு உங்களை கூப்பிடக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துட்டு இருக்கின்றவிதிங்க. இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா எனக்குன்ற ஒரு மரியாதை இல்லை சார், எனக்குன்ற ஒரு நல்ல அறிவு இருக்குது, திறமை இருக்குது, புத்தி இருக்குது, ஆனால் எனக்கு ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னாக்கா காசு கொடுக்குறேன் வேலை செய்கிறீங்க அப்படின்ற எண்ணத்தோடு தான் அவங்களோட அப்ரோச் இருக்கோ தவிர என்னோட தொழிலுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை சார் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இந்த வருடமானது தொழில் அபிவிருத்தினால தொழில் மூலிமா மிகப்பெரிய ஒரு அங்கீகாரங்களும் அதன் மூலிமா அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருக்க போது. முக்கியமாக பொருளாதாரத்தில் அதன் மூலிமா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்க போகிறீங்க. அப்போ உங்களோட இப்போ ஒருவேளை சொந்த தொழில் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா எப்பொழுதுமே இந்த வருட காலகட்டத்தில் ஒரு இலக்குன்றது ஒரு குறிப்பிட்ட புள்ளியை நீங்கள் நோக்கி வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அது முதல் 6 மாத காலகட்டத்துக்குள்ளே உங்கள் இலக்கை நோக்கி செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் இலக்கு என்னன்றது திட்டமிடுறீங்களோ அதை விட அதிகமான வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போதுங்க. காரணம் உங்களோட ராசியிலேயே குரு பகவான் இருந்து 7ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்வை பெறுறது, உங்களோட ராசிநாதனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அமைப்பு அப்படின்றது சொல்லணும். அதனால மிதனராசி என்பவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சளவு இந்த வருடம் மிகப்பெரிய பொருளாதார அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிக்காரர்களாக இருந்துட்டுருங்க. தன பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த வருடமானது இருக்க போது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட உழைப்பின் மேலே நம்பிக்கையை செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உழைப்பின் மூலியமாக ஆதாயங்களை பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு கூலி வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு நபர்னு எடுத்துங்களேன், ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நபராக இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி பிடிச்சி இந்த தொழிலுக்கு நீங்கள் தான் சார் சரியாக இருப்பீங்க, ஆனால் குறிப்பிட்ட கொஞ்சம் நேரத்து வேலையாக தான் இருக்கும். என்ன சார் நான் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ நாளாக இந்த வேலைகள் தடைபட்டு கிடந்தது, நீங்கள் வந்தீங்க நல்லபடியாக டக்குன்னு முடிச்சு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி மன நிம்மதியோட உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு வழங்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் இருக்கும். உங்களுக்கு வேலைக்கான ஊதியம் கிடையாது, ஒவ்வொரு நாட்களும் அன்பளிப்புக்கான ஊதியமாக உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதனால் தொழில் மேலே அதிகத்தை நம்பிக்கை எடுத்துங்க. அப்போ அந்த தொழில் வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் அதிபதி குரு பகவானாக வர்றாரு. அவர் உங்கள் ராசியிலே இருக்கிறனால உங்களோட இந்த வருடத்தின் தொடக்கத்திலே நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களோட குருமார்கள் யாராக எடுத்துங்க. உங்கள் ஒவ்வொரு நபர்களுக்கும் குருமார்களாக யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம், இவர்கள் தான் அப்படின்றது கிடையாதுங்க. உங்களோட வாழ்க்கையில் உங்களோட வளர்ச்சிக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இவர் நல்லா இருந்து இவர் பார்த்து என்னை நல்லா இருக்குன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு குருமார்கள் இருப்பாங்க. உங்கள் இளமை கால பொழுதில் படித்த ஆசிரியர்களாக இருக்கலாம், உங்களோட வாழ்க்கையில் தொழிலுக்காக தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க வைத்த ஒரு தொழில் அதிபர்களாக இருக்கலாம், உங்களோட தாயாக இருக்கலாம், அல்லது தந்தையாக இருக்கலாம், சகோதர உறவுகளாக இருக்கலாம். யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களோட ஆசீர்வாதத்தை மட்டும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதுக்கு தகுந்த மாதிரி கடவுளின் ஒரு நம்பிக்கையும் கடவுளின் ஒரு பக்கமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக
இந்த வருடமானது உதயமாக போகுதுங்க. முக்கியமாக ஐடி துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. எந்த அளவுக்கு இந்த நேர காலகட்டத்தில் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறும். தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள்லாம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை தருன்றீங்க. வெளிநாட்டில் போய் வாய்ப்புகள் கிடைக்கும் சார், போகலாம்னாக்கா 100க்கு 100 கிளம்புங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த வருடம் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களோட குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் உங்களோட குருமார் யாரையோ மூவரையும் நீங்கள் தொழுதால் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படுவீங்க. கடன் பிரச்சனைலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நேயர்களே, உலகெங்கும் வாழும் ஜோதிட நேரம் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். வாழ்க்கையில் மிக அற்புதமான பல விஷயங்களை ஒவ்வொரு முறையிலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரோம். மாத ராசி பலன், வருட ராசி பலன், இப்படி ராசி பலன்கள் மூலமாகவும் தன்னுடைய பிறப்பு ஜாதகத்தின் மூலமாகவும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். ஏன்னு கேட்டால் மிதுன ராசிக்காரர்கள் மிக அற்புதமானவர்கள், மிக துல்லியமானவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ஓடி ஆடி வந்து தேடி அதை கண்டுபிடிச்சி அதன் மூலம் சக்ஸஸ் பண்ணாதான் திருப்தி அடைவார்கள். பெரும்பாலும் இவர்கள்லாம் ஒரு ஓனருக்கும் ஒரு மேனேஜருக்கு நடுவில் இருந்து செயல்படுவாங்க. அப்படின்னு கேட்டால் அவன் ஓனராகவும் இவரை பாதிக்க முடியாது, மேனேஜர்னு பாதிக்க முடியாது, ரெண்டுக்கும் இடைப்பட்டவராக இருப்பாங்க. இவர் தான் காரணகர்த்தாவாக இருப்பாங்க. ஆக்கப்பூர்வமான விஷயத்தையும் செய்வாங்க, அழிவுபூர்வமான விஷயத்தையும் செய்வாங்க. ஆனால் அது இவர் யாரை நம்பி இருக்கிறாரோ அவரை உயர்த்துவதற்காக இருக்கும். ஏன்னு கேட்டால் தன்னைத்தானே நம்பி அவர் வாழ்க்கையில் வாழ்ந்தால் இவங்கெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள். தன்னைத்தானே நம்ப வாழாமல் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்களுக்காக வாழ்வாங்க. அப்படிப்பட்ட அடுத்தவங்களுக்காக வாழுவதற்கு இந்த 2026 நிறைய கை கொடுக்குது. நிறைய விஷயங்களை உள்ளே கொண்டு வருது. நிறைய விஷயங்களை சென்சிட்டிவ் ஒர்க்கு, புது 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 இயற்கை கண்டுபிடிப்பு, இயற்கைக்கு மாறான இயற்கையின் நுட்பமான விஷயங்களை கண்டுபிடிக்கிற ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த ஆற்றலை மிக அற்புதமாக எடுத்து செல்வதற்கு மிதுனராசி அன்பு நேயர்கள் நீங்கள் மிகவும் சிறப்பாக இந்த ஆண்டு உங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். திருமணம் ஆட்சி, கல்யாணம் ஆன பிறகு நிம்மதி இல்லை சிலர் சொல்லுவாங்க. சில பேர் எங்களுக்கு ஒத்தே போகல, குடும்ப சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, அது ஏன்னு தெரியல, குழந்தை இல்லை, இது மாதிரி பாதிப்புகள்லாம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஆண்டு எப்படியாவது இதற்கு ஒரு வழி கட்டணும், அதுக்கு ஒரு முடிவு தேடணுன்ற எண்ணங்கள் இருக்கும். அது எப்படி முடிவு கட்டலாம்? நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய மாதா பிதா குரு, அப்பா அம்மா பெற்றுட்டாங்க, அவங்க நீங்கள் வந்துட்டீங்க. இந்த பூமியில் ஏற்படுற கஷ்டங்களை யார்கிட்ட கேட்கலான்னா குருவாகிய ஜோதிடர்கிட்ட தான் கேட்கணும். உங்களை தெளிவாக புரிஞ்சு ஜோதிடர் தான் அண்டத்திலையும் உங்களுடைய பிண்டத்திலும் ஏற்படுகின்ற அங்க அடையாளங்களோட சொல்லி அவர்கள் சரியான முறையை வழிகாட்டுவாங்க. நடந்து முடிந்த காரியத்தை சொல்லுவாங்க, நடக்க போகிறத சொல்லுவாங்க, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறத சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நிலையில் சொல்லக்கூடியவர்களை நீங்கள் அணுகும்போது உங்களுடைய பாதை மிக தெளிவாக இருக்கும், மிக அற்புதமாக இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி மிக மிக அற்புதமாக இருக்கும். ஒரு 80%லேருந்து 90% வரை நீங்கள் போவதற்கு சரியான காலம் இது. நீங்கள் 60, 40, 50 இதுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா அவசியம் உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அதோடைய எந்த நுட்பத்தை நான் தவற விடுறேன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த நுட்பத்தை அவங்க அழகாக சொல்லுவாங்க. அதன் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் உயர்வதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. பாதகாதிபதியே 2ஆம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானாதிபதியே 2ஆம் இடத்துக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே தொழில்காரகனாகிய சனி பகவானும் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்களுக்கு அமோகமான வளர்ச்சி உண்டு. வெளிநாடுகளுக்கு செல்கின்ற யோகம் உண்டு. வெளிநாடு கண்டிப்பாக செல்வீர்கள். உங்களால் பல பேர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கும். உங்கள் குழந்தைங்க வெளிநாடு போகும். நீங்கள் பல பேரை அனுப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்களே அதற்கு ஒரு பெரிய முக்கிய காரணகர்த்தாவாக இருப்பீங்க. ஆகையினால் இந்த ஆண்டு வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற ஒரு வாய்ப்பினையும் தெய்வ அனுகிரகம். காதலில் நிறைய பேர் தோல்வியுற்று வேதனைப்படுவீங்க. ஏன்னு கேட்டால் உங்களுடைய காதல் ஒரு சில நேரங்களில் ஒருதலை காதலாக இருக்குது. அவங்களெல்லாம் ரொம்ப வேதனைப்படுவாங்க. ஒரு சிலர் அப்படியே நம்பி அவங்களோட இறங்கி வாழ்க்கை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறுவாங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் ஒழுக்கமானவங்க,
உங்களுக்கு வரக்கூடியவங்க ஒழுக்கமானவர்களான்னு எப்படி பார்க்க முடியும், எப்படி உணர முடியும்? நான் எப்படிங்க பார்க்கறதுனா, உங்கள் ஜாதகத்திலே இருக்குங்க. உங்கள் ஜாதகத்தை கொடுத்தால் உங்களுக்கு இன்னார் தான் உங்களை வந்து வழி நடத்த போகிறார், அவரோடு நாம் எப்படி இணைஞ்சு போகிறது. என்கிட்ட வர ஜாதகங்களை பொறுத்த வரையும் எனக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி எப்பேற்பட்ட துஷ்ட ஜாதகமாக இருந்தாலும் அவர்கள் எப்படி இணங்கி போகிறாங்க. அவங்க கேட்பாங்க, என்னையா சொல்லிவிட்ட, எப்படியா அவங்க இது பண்ண மாதிரி ஆனாங்க. பெற்றவங்களே கேட்பாங்க, அவங்க கண்ணே படும். காரணம் என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது. சில சமயங்களில் அந்த ஜாதகத்தில் எங்கே விட்டு கொடுக்கணும், எங்கே விட்டு கொடுக்கறது இல்லை, இவங்க எப்படி விட்டு கொடுத்தா எப்படி வாழலான்னு அதில் ஒரு நுட்பம் இருக்குது. அந்த நுட்பம் அனுபவ ரீதியாக நாங்கள் பார்க்குறோம். எங்களோட அனுபவத்தைய அங்கே சொல்லும்பொழுது அவங்களுக்கு அங்கே அடையாளத்தோடு சொல்கிறோம், இந்தந்த இடத்துல இது மாதிரி இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி இடத்துல இப்படி போகும்போதெல்லாம் உங்களுக்கு இது நடந்தது நாங்கள் ப்ரூவ் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு குடும்பத்தில் இருக்கவங்க இப்படி இருப்பாங்க, நீ வேலை செய்கிற இடத்துல இப்படி இருப்பாங்க, இதெல்லாம் இப்படி இருக்கும், கவனமாக இருங்க. இதெல்லாம் உங்களுடைய சந்திரக்கலையும் சூரியகலையும் வச்சு நாங்கள் எடுத்து பளிச்சுன்னு சொல்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான காரியத்தை நீங்கள் அடைவதற்கு துணையாக இருக்கும் 2026 மிதுன ராசி நேயர்களுக்கு. ஆகையினால் உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அதனுடைய தரத்தை கேட்டு அந்த தரத்திற்கு ஏற்ப உங்களுடைய நுட்பத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கு மிக அற்புதமான விஷயங்களை சொல்லுவாங்க. மிதுன ராசியில் பாருங்கள், யாருக்குமே ஆட்சி வீடு இருக்கு, ஆனால் உச்சம் கிடையாது, அங்கே நீச்சம் கிடையாது. அங்கே வந்து வேணா பரிவர்த்தனைகள்லாம் இருக்கலாம், ஆனால் உச்சம்னு சொல்கிறது அந்த ராசியில் யாருக்கும் கிடையாது. ஏன்னு கேட்டால் இந்த ராசி நேயர்கள் எப்படி இருப்பாங்கன்னா சமமாக இருப்பாங்க. உச்சமாக இருக்கிறவங்களாம் இவங்கள்ட்ட வந்து அந்த உச்சத்தை தக்க வச்சுக்குவாங்க. இவங்க தான் மிடில் இருக்கிறவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேலே போகிறவங்க கீழே இறங்காத தாங்கி பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கீழே இருக்கிறவங்கள மேலே தூக்கி விடுறவங்களும் இவங்கள தான் இருப்பாங்க. ஆகையினால் மிதுன ராசி அன்பு நேயர்களை பொறுத்தவரையும் பாசத்திற்கும் அன்பிற்கும் காதலுக்கும் உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் போராட்டம் கொண்டவர்களாக இருந்தாலும் 2026 மிக அற்புதமாக எப்படி இருக்கும் என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். 1/1/2026 ஆங்கில புத்தாண்டில் இந்த ஆண்டு நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழ இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு பண்போடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் இந்த 1/1/2026 நமக்கு மலர்கின்றது, பிறக்கின்றது. கூட்டு எண் 2026 கூட்டுனா 1/1/2026 12, 2026 கூட்டும் பொழுது 10. ஆக 10 என்பது சூரியனுடைய நண்பர். சூரியனுடைய எண்ணாக இருப்பதனால் அரசாட்சி, ஆளுமை, திறமைகள், நிர்வாகம், நேர்மை இவற்றெல்லாம் ஒரு மாறுபாடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மாறும். இந்த ஆண்டு வந்து குரு, அதாவது 2/6க்கு மேலே குரு உச்சம் பெறுகிறார். அப்போ 2/6 உச்சம் பெறும்போது மிக பொருளாதாரத்தில் எல்லாருமே நல்லா இருப்போம். ஏன்னா அடிப்படை பணம், அடிப்படை பொருளாதாரம், அதனால அந்த இதில் நல்லா இருப்பாங்க. மளிகை பொருள், காய்கறிகள், மற்ற விலைவாசிகள், பெட்ரோல், பிஸ்னஸ்ஸு, ஆன்லைன் எல்லாமே நார்மலாகத்தான் இருக்கும். ஏன்னா இந்த வருடம் ராகு கேது பேச்சு வரும்போது தான் கொஞ்சம் வேகமாக இருக்கும். அதுக்கடுத்தது இந்த வருடம் மிக பரபரப்பான ஆண்டாகவும் இருக்கும். ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு வரக்கூடிய நமது சட்டமன்ற தேர்தல் மிக சிறப்பாக நடைபெறுவதும் இந்த 2026. அப்போ அது நமக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக நம்ம சொல்லணும் இல்லையா? அடுத்து நாம் காண இருப்பது காலபுருஷனுக்கு 3வது ராசி மிதுன ராசி. 3 கருவிகளை நீக்கணுங்க. இந்த மிதுன ராசிக்காரவங்க 3 கருவிகளை நீக்கணும். முதல் கருவி ஆணவம், 2வது கருவி பேராசை, 3வது கருவி போராமை. ஏங்க நான் எனக்கா அவனுக்கா ஆட விடுங்க சொல்கிறாங்கல்ல கிராமத்தில், அந்த மாதிரி 3 கருவிகளை, கங்கை காவிரி போன்ற அருவிகள் தான் நீங்கள். மற்றவரை உரமாக இருக்க வேண்டும், நற்றவர் வாழ என்றும் வரமாக இருக்க வேண்டும்.
என்று நினைப்பு, நல்ல இணக்கத்தை கொடுக்கக்கூடியவர்கள், நல்ல வாக்குக்கு உடையவர்கள், நல்ல எண்ணத்திற்கு உரியவர்கள், நல்ல அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் மிதுன ராசி நேயர்கள் தான். எந்த செயலாக இருந்தாலும் சரி மிதுனத்துக்கிட்ட தப்பிக்க முடியாது. எந்த பொருளாக இருந்தாலும் சரி மிதுனத்துக்கு வந்து தான் வரும். யாராக இருந்தாலும் சரி மிதுனத்துக்கிட்ட மிஞ்சி யாரும் போக முடியாது. ஏன்? அதுக்குள்ள இருக்கிறது என்ன? மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூஷம். பார்த்தீங்களா? சரம் சிரம் உபயம், சரம் சிரம் உபயம். அப்போ உபய இலக்கணம் உபய ராசிக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ இந்த ஆண்டு 2026 இவங்களுக்கு கண்டிப்பாக இதுவரை பட்ட கஷ்டத்தை விட இன்னும் 6 மாதம் இவங்க மிக சிறப்பாக இருப்பாங்க. உங்களுடைய தசா புத்தி சப்போர்ட்டாக வச்சுக்கங்க தயவு செய்து. அப்போ மிதுன ராசிக்கு உங்களுடைய காலபுருஷனுக்கு தகுந்த 3வது ராசி கண்டிப்பாக எதை எடுத்தாலும் வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும். முயற்சியை கைவிடாதவர்கள். 4 தடவை பாஸ் பண்ணல, 4 தடவை எக்ஸாம் எழுதியாச்சு, 5ஆவது தடவை கண்டிப்பாக எழுதணும். அப்படி வீர தீரத்தோடு போராடக்கூடியவர்கள். மறுபடியும் எழுதுங்கிற உணர்வு உங்களுக்கு தான் வரும். இன்னும் உணர்வு வராத ராசியெல்லாம் பின்னாடி இருக்குது. அப்போ மேலும் மேலும் நம்ம எப்படி பாஸ் பண்ணணும், கல்வியில் பாஸ் பண்ணணுங்கிற உணர்வு அதிகமாக இருக்கக்கூடியது. அது யார் இழுக்குது? அந்த அறிவு ஜீவன் இழுக்குது. அப்படிப்பட்ட ராசி உங்களுக்கு. யார்கிட்டையும் பயப்படக்கூடாது. எந்த வார்த்தை வந்தாலும் வா வா பார்த்துக்குருவோம். சொல்லால் அடிக்கக்கூடியவர்கள், வில்லால் அடிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி கர்ம பலனுக்கு உங்களுக்கு மிக அதிகமான தாக்கங்கள் உண்டு. ஏன்னா 3வது காலபுருஷனுக்கு வெளிநாடு, கல்வி. பார்த்தீங்களா? வெளிநாடு, கல்வி, எழுத்துத்துறை, ஏடுத்துறை, ஸ்டேஷ்னரி, இம்போர்ட்டு, ஏற்றுமதி, இறக்குமதி, அதையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த ஆன்லைனில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப மோசமானது. ஆனால் யாரும் விட்டு போகிறதில்ல. அதையும் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. வேறு வழியும் இல்லை. அந்த மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதை எடுத்துக்கோங்க. கல்வி சம்மந்தப்பட்டது அனைத்து தொழிலுக்கும் கிங்கு நீங்கள் தான். இந்த ஆண்டுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு 6 மாதத்தில் சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். மிதன லக்கணம் மிதன ராசிக்காரவங்களுக்கு இந்த புத்தாண்டில் கொஞ்சம் சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. போயிடுச்சு 4 பொழுதும் கடக்குது. அப்போ குரு இப்போ வந்தாச்சு நம்ம சப்ஜெக்ட்டுக்கு. அப்போ குரு உங்களுக்கு எங்கே இருக்காரு? உங்களுடைய ராசிலேயே குரு இருக்கிறாரு. அப்போ உங்களுடைய ராசியில் குரு இருந்தால் உங்களை விடுவாரா? அப்போ ஸ்ட்ராங் பண்ணி வைப்பார். ஸ்டாண்டர்டாக உங்களை வச்சுக்கிட்டாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதாவது உங்கள் வீட்டில் ஸ்ட்ராங்கை வச்சா தான் அடுத்தவங்களை பார்க்க முடியும். அப்போ உங்களுடைய ராசி குரு. அப்போ உங்களுடைய ராசியிலே குரு இருக்கிறார். அப்போ நல்ல ஸ்ட்ராங்காக வலிமையோடு இருக்கிறார். அதுக்கு அடுத்தது சனி. உங்களுடைய ராசிக்கு சனி 10, அதாவது கர்மாதிபதி கர்மத்தில், தொழிலுக்கு உரியவர் தொழிலில், ஆக்குபேஷனுக்கு உரியவர் ஆக்குபேஷன் பிளேஸில். அப்படி இருந்தால் என்ன ஆகும்? ரொம்ப சிறப்பாக அமையும். அப்போ மிதன ராசிக்கு சனி திசையில் புதன் புத்தியை விட, அதாவது சனி திசையில் புதனுங்கிறது ராசிநாதன் புதன், கர்மாதிபதி சனி திசையில் புதன் புத்திங்கிறத விட ஒரு ஜாதகருக்கு புதன் திசையில் சனி புத்தி வரணும். இப்போ எப்படி? புதன் திசையில் சனி புத்தி வரணும். லக்னாதிபதி புதன் திசையா இருக்கணும், புத்தி சனி புத்தியா இருக்கணும். ஏன் சனி புத்தியா இருக்கணும்? அவர் தானே கர்மத்தை கொடுக்கக்கூடியவர், அவர் தானே ஆக்குபேஷன் கொடுக்க, அவர் தான் தொழிலுக்கு அதிகாரி. அவர் எங்கே 10லே இருக்காரு. அப்போ 10 இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணுவார்? எல்லா வகையான சொத்துக்களும் வந்து சேரும். எத்தனை தடவை கோர்ட்டுக்கு போயிருந்தாலும் இந்த தடவை மீண்டு வந்துடும். இந்த ஆண்டில் உங்களுக்கு மீண்டு வந்துடும். அப்போ குரு சொல்லியாச்சு, உங்களுக்கு சனி வந்துட்டார். அதுக்கடுத்து ராகுன்னு சொல்ல வேண்டியதில்லை. ராகு 9ல் இருக்கார். உங்கள் ராசிக்கு 9ல் இருக்கார். 9ல் இருந்தால் ஒன்றும் பயப்பட வேண்டியதே இல்லை. எந்தாவது ஒரு வகையில் ஒரு பாக்கியத்தை கொடுக்காம போக மாட்டார். குடும்பம், கல்வி, ஏற்கனவே அறிவு, ஏற்கனவே கல்வி சம்பந்தப்பட்ட தொழில்கள், நல்ல படிப்பாளி, விஞ்ஞானி, வெளிநாடு, அப்ராடு எல்லாமே போகக்கூடியது தான் மிதன ராசிக்காரங்க. ஏன்னா காற்று ராசி தானே, உபயம் தானே, காற்று லக்கணம் காற்று ராசி. திருமணம், தேங்கி கிடக்கக்கூடிய திருமணங்கள் மிக விரைவில் முடியும். அதில் மாற்று கருத்து இல்லை. ப்ரொமோஷன், பதவி, பட்டம், பதவி, தொழில், பொருளாதாரம் மேன்மை அடையும். அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி ஆரோக்கியம், இந்த த்ரோட்டு, இந்த இஎன்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இஎன்டி வகையில் கொஞ்சம் கவனமாக இருத்தல். இந்த இஎன்டி வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நரம்பு சம்பந்தப்பட்ட
வைத்தியங்கள் அதை மருத்துவத்தில் கண்டிப்பாக செஞ்சுக்கணும். சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறணும். அதாவது 2 குழல், மூச்சுக்குழல், உணவுக்குழல். மூச்சுக்குழலில் போகிறத மூச்சு விடுறதுக்கு தான் யூஸ் பண்ணும். உணவுக்கு போகிறத அதில் மாற்றி போனால் போச்சு. ஏன்னா மனிதன் அவ்வளவுதான். உணவுக்குழல் மூச்சுக்குழல் எங்கே இருக்குது? அதை அனுசரித்து உணவு கவனமாக சாப்பிட்டு ஆரோக்கியத்தை சீர்படுத்திக் கொள்வது உங்களுடைய டியூட்டி. ஆரோக்கியத்தை சீர்படுத்திக் கொள்வது உங்களுடைய டியூட்டி. அடுத்தது நிச்சயமாக சாங்கியம் பரிகாரம். கண்டிப்பாக இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக. என்ன வித்தியாசம்? எங்கே போனாலும் கோசாலை, 330 கோடி தேவர்களும் வசிக்கக்கூடிய இடம் கோசாலை, பசு இருக்கக்கூடிய இடம். எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி, ஒரு மாட்டுக்கு ஒரு கீரை, அகத்திக்கீரையோ இல்லை பால், மாவு பொருள், சர்க்கரை கலந்த மாவு பொருள், இதை நீங்கள் வெள்ளிக்கிழமை கொடுத்து வாங்க. திருமணம் ஆகாதவங்க இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் ஆகாதவங்க சரி, வேலை இல்லாதவங்க இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தவங்க சரி, கல்வியில் தடையாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த கோசாலையில் போய் அந்த ஒரு சாங்கியத்தை மட்டும் செய்யுங்க. அந்த பசுதானத்தை மட்டும் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லா தடையும் நீக்கி ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026க்குன்னு உண்டான புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த 2026 மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே மிதுன ராசி புதனுடைய ராசி தான். மிதுன ராசி ஞானக்காரகனுடைய ராசின்னு சொல்லுவாங்க. 2025 கூட நிறைய யோசனைகள் இருந்தது, குழப்பங்கள் இருந்தது, தெளிவான ஒரு பதில் இல்லை. ஆனா இந்த 26ல தெளிவான ஒரு பதில் இருக்கும். உங்ககிட்ட கேள்வி இருக்காது. ஏன்னா உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் கிடைச்சிடும். இந்த 2026 2 விஷயங்கள் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கலாம். அனுபவங்கள் நிறைய ஏற்படும். அது போக அதுக்கு தகுந்த பலன்களும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2026 ஆதாரபூர்வமா சொல்லணும் அப்படின்னா, மனையோகம் உங்களுக்கு நிறைய உண்டு. புது மனையில உட்காரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு. அப்ப உங்களுக்கு மண் யோகம், இடம் வாங்கி கிரயம் பண்றது, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, மண்மனைக்கு சம்மந்தப்பட்ட இடம் எல்லாமே உங்களுக்கு காரியம் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். சொந்த தொழில் இல்லாம, சொந்த வீடு இல்லாம, சொந்தமா ஒரு வண்டி வாகனங்கள் இல்லாம, எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாம, அதாவதுன்றது எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லாத வாழ்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஆதாரப்பூர்வமா சொல்லணும்னா சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா உங்க ராசியில தான் இப்ப குரு உட்கார்ந்துருக்கிறார். ஒரு வீடு ஆரம்பிக்கிறோம், ஒரு வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ஆரம்பிக்கிற நாள் தான் நமக்கு நல்லா இருக்கணும் இல்லைங்களா? இடையில டெய்லியுமே நம்ம 4 நட்சத்திரம் பார்க்க வேண்டியதில்லை. அப்ப இந்த வருடம் பிறக்கும் பொழுது குரு எங்க இருக்கிறாருன்னா உங்க வீட்டுல தான் இருக்கிறார். மற்ற கிரகங்கள் எப்படின்னா பார்க்கிற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார். ஆனா குரு அப்படி கிடையாது, உக்காந்த வீட்டுக்கு சேர்த்து பலன் கொடுப்பார். குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இப்ப குரு பகவான் மார்ச் மாதம் 11 தேதி வரைக்கும் உங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது வக்கரத்தில் இருக்கிறாரு. அதனால பார்க்கும்போது உங்களுக்கு மார்ச் 11 வரைக்கும் முதல்ல ஒரு 70 நாள் மட்டும் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஏன்னா முதல்ல ஒரு 70 நாள், அதாவது ஒரு 2.5 மாதம் பார்த்தீங்கன்னா குரு உங்க வீட்டுல இருந்தாலும் அவர் வக்கரத்தில் இருக்கிறார் இல்லையா, கொஞ்சம் ஸ்லோவா வேலை செய்வார். வேலை செய்யும், ஸ்லோவா வேலை செய்யும். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 12ஆம் தேதியிலிருந்து ஜூன் 1 வரைக்கும் சூப்பரா வேலை செய்யும். ஏன்னா குரு பகவான் இயல்பு நிலைக்கு வந்துடுறாரு. அப்ப அடுத்தது ஒரு 81 நாள், 2.25 மாசம் சூப்பரா இருக்கு உங்களுக்கு. அப்ப கிட்டத்தட்ட
ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வக்கரத்துல ஒரு 70 நாள், இயல்பு நிலையில ஒரு 81 நாள், கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் வச்சுக்கோங்களேன். சூப்பரா இருக்கு, நீங்க பயப்படவே வேண்டாம். முதல் 5 மாசம் சூப்பரா இருக்கும், புரியுதுங்களா? அடுத்தது என்ன பண்றாருன்னா, அதாவதுன்றது வந்து ஜூன் மாசம் 1ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆகிறார். 2026 ஜூன் 1 தான் குரு பயிற்சி. அப்ப குரு பயிற்சி ஆகும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, உங்க ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு போய் உச்சம் அடைஞ்சு உட்கார போறாரு. உங்களுக்கு 2ஆம் இடத்துல, அதுவும் 2ஆம் இடம்ன்றது சாதாரண இடம் இல்லை. 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், கல்வி ஸ்தானம், அது போக வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். குடும்பத்துல ஏற்பட்ட சங்கடங்களும் சரியாகும், கருத்து வேறுபாடுகளும் தீரும். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா கிடைக்கும். கொடுத்த வார்த்தை காப்பாற்ற முடியாம, வாங்குற இடத்துல கட்ட முடியாம, கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட உங்களுக்கு நிச்சயம் ஜூன் மாசம் 1 தேதிக்கு அப்புறம், அதாவது அக்டோபர் 30க்குள்ளார உங்களோட கடன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும். அது போக பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வாழணும்னு நினைச்சா மட்டும் போதும், கண்டிப்பா நீங்க நான் வாழ்ற இடத்துக்கு போயிடுவீங்க. அடுத்தது அக்டோபர் 30ல இருந்து டிசம்பர் மாசம், அதாவதுன்றது 11 தேதி வரைக்கும் குரு பகவான் வந்து அதிசாரம் என்ற முறையில் வாங்கி சிம்ம ராசிக்கு போய் இருப்பாரு. அதுல ஒரு 44 நாள் உங்களுக்கு தைரியஸ்தானத்துல குரு உட்காந்துடுறாரு. ஜென்மஸ்தானத்துல தொடங்கி குடும்பஸ்தானத்துக்கு போய் பிறகு தைரியஸ்தானத்துக்கு போறாரு. சூப்பரா வேலை செய்யும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பம் ஒரு 70 நாள், முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 18 நாள். ஏன்னா டிசம்பர் மாசம் 14ஆம் தேதியிலிருந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 31 தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த 18 நாள் இருக்கு பாத்தீங்களா, குரு வந்து வக்கரத்தில் இருப்பார். இந்த டைம்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் வேலை செய்யுமே தவிர வேலை செய்யாதுன்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து பாருங்க, குரு பகவான் சூப்பரா உட்கார்ந்து இருக்கிறாரு. ஜென்மத்துல உட்கார்ந்து இருந்தாரு, நல்ல விஷயம். அடுத்தது 2வது வீட்டுல, அது யாரோட வீட்டுல, தன் மனைவி வீட்டுல போய் உச்சமடைஞ்சு உட்கார்ந்து இருந்தாரு. அதுல ஒரு 5 மாசம் சூப்பரா வேலை செய்வாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தைரியஸ்தானத்துல இரு ராஜகரங்கள், அசுர குரு தேவகுரு 2 குருங்கள் ஒன்னா சேரக்கூடிய தருணம், அதிவேக வளர்ச்சி கொடுக்க போறாரு. அப்ப அந்த மாதிரி நேரத்துலதான் அரசியல நீங்க சாதிக்க போறீங்க. அரசியல சாதிக்கிறது, தொழில சாதிக்கிறது, குடும்பத்துல வந்து அடுத்த கட்டத்துக்கு போறது, கடன் பிரச்சனை சரியாகிறது, மொத்தத்துல எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அப்ப இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருந்தாலும், சனி பகவான் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 10ஆம் இடத்துல உங்களுக்கு சனி இருக்கிறார். அப்ப 10ஆம் இடத்துல சனி இருக்கும்போது உங்களுக்கு சனி பகவானும் உங்களுக்கு சலிச்சவர் அல்ல, சரிங்களா? முதல்ல 7 மாசம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் 26 தேதி வரைக்கும் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியில இயல்பு நிலையில் இருப்பார். அப்ப தொழில் எல்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த சுய தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறார், தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப இயல்பு நிலையில் இருந்து உங்களுக்கு வேலை செய்வார். அப்ப வந்து ஜூலை மாசம் 27ஆம் தேதியிலிருந்து மீண்டும் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தபடி உங்களுக்கு வந்து டிசம்பர் வந்து 12 தேதி வரைக்கும் வக்கரத்துல போயிருப்பாரு. 4.5 மாசம், அதாவது 138 நாள். ஜூலை மாசம் அதாவதுன்றது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூலை 27ஆம் தேதியில இருந்து டிசம்பர் மாசம் 12ஆம் தேதி வரைக்கும், அதாவது 11ஆம் தேதி வரைக்கும் இந்த 138 நாள் சனி பகவான் வக்கரத்துல போகும்போது, அப்ப அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னா, உங்களுக்கு இப்ப தொழில் சனி இல்லையா, அப்ப நம்ம வந்து தொழில் ரீதியா நமக்கு வந்து கருத்து வேறுபாடு இருந்தவங்களுக்கு, வேலை செய்ய முடியாம குழப்பத்துல உட்காந்துக்கிட்டு ஏன்டா இந்த வேலை ஆரம்பிச்சோம், நம்ம இந்த வாழ்க்கையில மேல வந்துருவோமா, இல்ல நம்ம பொழப்பு இப்படியே போயிடுமா, இந்த மாதிரி குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றங்களை கொடுத்துருவார். என்ன, ஃபர்ஸ்ட் இயல்பு நிலையில இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வக்கரத்துல இருந்து சப்போர்ட் பண்றாரு. பிறகு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 20 நாளைக்கு மீண்டும் இயல்பு நிலைக்கு போய் சப்போர்ட் பண்றாரு, சரிங்களா? இந்த காம்போ பாத்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் சனி பகவான் உங்களுக்கு எந்த ஸ்தானத்துல பாக்குறாருன்னா தொழில் ஸ்தானத்துல பாக்குறாரு. மற்ற கிரகம் 10ல பார்த்தா நல்லா இல்லைங்க. ஏன்னா சனி பகவான் 10ல பார்த்தா நல்லது. காரணம் என்னன்னா, தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி, கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்கள் கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான்.
அந்த சனி பகவானே உங்களுக்கு தொழிலுக்காரன், தொழிலுக்கு அதிபதியே தொழில் ஸ்தானமா பார்க்கறதுனால இந்த மாதிரி நேரமெல்லாம் அந்த சொந்த தொழில் செய்யணும்னு நினைச்சா போதுங்க, கண்டிப்பா செய்யுங்க, உங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். சுய தொழில் பண்ணுங்க, தொழில மாற்றங்கள் ஏற்படும், அதுபோக கருத்து வேறுபாடுகள் தீரும், குடும்பத்தில் இருக்கிற சங்கட சரிப்புகள் எல்லாம் கண்டிப்பா சரியாகும். இதை தவிர உங்களுக்கு ராகு கேது பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்குமே ஒரே பார்வை தான். ராகுக்கு தனி பார்வை, கேதுக்கு தனி பார்வை கிடையாது. ராகு கேது பார்வைன்னா 3, 7, 10. அப்ப சிம்ம ராசியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய கேது உங்க ராசி தான் 3ஆம் இடமா பாக்குறாரு. அப்ப கேது பகவான் உங்க ராசி 3ஆம் இடமா பாக்குறதுனால நிச்சயமா சொல்ற தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த வருஷம் ராகு கேது பயிற்சி எப்ப ஆகுதுன்னா டிசம்பர் 6ல தான் ராகு கேது பயிற்சி ஆகுது. கிட்டத்தட்ட 11 மாசம். அப்ப கேது இந்த 11 மாசம் உங்க ராசி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்ப ராகுக்கும் கேதுக்கும் தனித்தனி பார்வை கிடையாது. ராகு பார்த்தா நல்லது, கேது பார்த்தா கெட்டது, அது திசா புத்தியில தான். ஆனா பலன்லன்னு பார்த்தீங்கன்னா 2மே ஒண்ணுதான். அதனால கேது பகவான் உங்களை 11, அதாவது 3ஆம் இடமா தைரியஸ்தானமா பார்க்கிறாரு. 11 மாசம் பார்க்கிறாரு, டிசம்பர் 6 வரைக்கும். அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி காலகட்டத்தில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்ற ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா உங்க ராசியாதிபதி புதன் பகவான் மதுரை சொர்க்கர் அப்படின்ற கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. மதுரை சொர்க்கர் வழிபடுங்க, உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதே சமயத்துல இன்னொரு தெய்வம் சொல்றேன், அதாவதுன்றது காந்திமதி நெல்லையப்பர் திருநெல்வேலியில் இருக்குது. கண்டிப்பா ஒரு தடவை போயிட்டு வாங்க, நிறைய மாற்றங்கள் நடக்கும். சரிங்களா? அது போக உங்களுடைய ராசிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில எல்லாம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பச்சை கலர், பொதுவாகவே பச்சை அதிகமா நீங்க யூஸ் பண்ணுங்க. காரு, வண்டி, பொருள், அத்தியாவசிய ஆடம்பர பொருள், இல்ல ஒரு கல்யாணம், ஒரு வளகாப்பு, திரட்டி, ஒரு விசேஷம், இல்லைங்க நான் ஒரு பண விஷயமா போறேன், ஒரு பேங்க் விஷயமா போறேன், ஒரு டாக்குமெண்ட் விஷயமா போறேன், சில விஷயம் நான் ஒரு எதிர்பார்த்து ஒரு காரியத்துக்கு போறேன், எனக்கு நடக்குமான்னு பார்த்தா உங்க ராசியாதிபதி புதன் பச்சை அதிகமா நீங்க யூஸ் பண்ண கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை நீங்க பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி காலகட்டத்தில எல்லாம் கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னா, அதாவது மிதுன ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 2026ல உங்களுடைய கவலைகள் இப்போதைக்கு என்னன்னு பார்த்தா, மண்ணு வாங்கி உட்காரக்கூடிய வாய்ப்பு உண்டா, தொழில சாதிப்பனா, வாழ்க்கையில வளர்ந்து மேல வருவனா, எதிரிக்கு இலக்காரம் இல்லாத நான் வாழ்ந்து காட்டுவனா, இது எல்லாமே உங்களோட கேள்வியா இருந்தாலும் நிச்சயமா இது உங்களுக்கு நடக்கும். ஆனா கொல்லைக்கு போனா கூட கூட்டு வேண்டாம், கவனமா தனிச்சு பண்ணுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஏன்னா உங்களுக்கு எல்லா கிரகமும் ஃபேவராக இருக்குது. சரிங்களா? நம்ம நேரம் கெட்டு போனாதான் மற்றவங்களை நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம நேரம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாரையும் ஜாயின் பண்ண தேவையே இல்லை. அதனால உங்க நேரம் நல்லா இருக்குதுங்க. 25ல பட்ட கஷ்டம் 26ல படமாட்டீங்க. 26ல முடியறதுக்குள்ளார நிச்சயமா சொல்றேன், சொந்த மண்ணுல உக்காந்துருவீங்க, சுய தொழில் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. சொந்தமா வண்டி வாகனத்தை தேடி, அதாவது கோல்டுலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஓரளவுக்கு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. நீங்க ஒண்ணுமே பயப்பட அவசியமே இல்லை. அது போக உங்க வீட்டுல கண்டிப்பா சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா நடைபெறும், நடக்கும். சரிங்களா? நம்பிக்கையா இருக்கலாம். இந்த 2026 நிறைய மாற்றங்கள் கொடுக்க போறாரு. அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க.